நாய் நன்றி உள்ள விலங்குங்கிறதாலேயே அது உலகத்தோட ரொம்ப பிரபலமான செல்ல பிராணியா இருக்கு. ஆனா அதே நேரம் சில நாய் இனம் ரொம்ப ஆக்ரோஷமானது. அதனால அந்த மாதிரி நாயை செல்ல பிராணியா வளர்க்க சில நாடுகள்ல தடை விதிச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவுல முன்னாடி அப்படி எந்த தடையும் இல்ல. இப்போ சில நாள் முன்னாடி தான் இந்திய அரசு மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்க 20க்கும் அதிகமான நாய் இனங்களுக்கு தடை விதிச்சிருக்கு. அந்த தடை செய்யப்பட்ட இனங்களை தான் இப்போ பார்க்க போறோம். இதை பத்தி முழு விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. பிட்புல் டெரியர். பிட்புல் டெரியர் இல்ல அமெரிக்கன் பிட்புல் டெரியர் அப்படிங்கிறது முதல்ல இங்கிலாந்துல இருந்து அப்புறம் அமெரிக்காவை அடைஞ்ச ஆக்ரோஷமான நாய். இதை இப்போ நிறைய நாடுகள்ல பலரும் வளர்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு சரியா ட்ரைனிங் கொடுத்தா அது நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிறப்பா செயல்படுமா. ஆனா கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்ற மாதிரி இதுக்கு அந்த ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அதை கட்டுப்படுத்த முடியாது. அமெரிக்கன் டெம்பர்மெண்ட் சொசைட்டியோட சோதனைப்படி இது ரொம்பவே ஆக்ரோஷமான நாய். அதனால இதை செல்ல பிராணியா வளர்க்கறதும் அதை கட்டுப்படுத்துறதும் எல்லாராலையும் முடியாது. அது எப்போ வேணும்னாலும் ஆக்ரோஷமா மாறலாம். இப்போ கொஞ்ச காலம் முன்னாடி கூட ஒரு பிட்புல்லால லக்னோவில் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இப்போ இந்திய அரசும் முன்னாடியே அமெரிக்கா உட்பட 10க்கும் அதிகமான நாடுகள்லையும் இதை செல்ல பிராணியா வளர்க்க தடை விதிச்சிருக்காங்க. ராட்வைலர். சரியான வகையில பழக்கப்படுத்தலன்னா இந்த ராட்வைலர் ரொம்ப ஆக்ரோஷமா தான் நடந்துக்கும். ஏன்னா வலிமை, ஆக்ரோஷ குணம் இது இரண்டும் ராட்வைலர் கிட்ட அதிகமா இருக்கு. அதோட சேர்த்து இது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கதை விரும்பாது. அங்கேயும் இங்கேயும் ஓடி புதுசா பாக்குற மனிதர்கள் மற்ற விலங்கு கிட்ட எல்லாம் சண்டைக்கு போகும், தாக்கவும் செய்யும். அதனால இதை சாதாரண மனிதர்கள் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அது பல சமயம் முடியாது. ஒரு கணக்கெடுப்பு படி கடந்த 10-15 ஆண்டுகள்ல ராட்வைலரால ஆயிரக்கணக்கான தாக்குதலும் அதுல 40க்கும் மேல மனித மரணமும் பதிவாயிருக்கான். அது போக பதிவாகாம இன்னும் எத்தனை இருக்கோ தெரியல. இதனாலதான் போலந்து, போர்ச்சுகல், அயர்லாந்து இப்படி நிறைய நாடுகள்ல இது தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ அதுல இந்தியாவும் சேர்ந்திருக்கு. டோசா இனு. ஜப்பானை சேர்ந்த டோசா இனு ஆரம்பத்துல நாய் சண்டையில பயன்படுத்தின நாய். அதனால இது ஆக்ரோஷ குணமும் அதிக வலிமையும் உள்ளதா தான் இருக்கு. இது சண்டை போடுற நாயா இருக்கும்போது அந்த வலிமையும் ஆக்ரோஷமும் பிரச்சனை இல்லை. ஆனா சாதாரண செல்ல பிராணி கிட்ட அது இருக்குது ஆபத்து தான். இருந்தாலும் கூட இது தன்னோட ஓனரை ரொம்பவே பாதுகாக்கும்னு சொல்லி சிலர் இதை செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. ஆனா இதே விஷயத்துக்காக அது மற்றவங்களை பார்த்தா அவங்க கிட்ட ஆக்ரோஷமா தாக்க போகுமா. இதனாலதான் இதுக்கு தடை செய்யப்பட்ட நாய்கள் பட்டியல்ல இடம் கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்தியாவை தவிர இங்கிலாந்து, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா இப்படி இன்னும் சில நாடுகள்லையும் இது தடை செய்யப்பட்டிருக்கு. ஃபிலா பிரசிலைரோ. ஃபிலா பிரசிலைரோ பிரேசில் நாட்டை சேர்ந்த பெரிய நாய் இனம். காவல் வேலை, ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வர, வேட்டைக்கு போக இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இந்த நாயை முன்னாடி காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே அதிகமா பயன்படுத்துறாங்க. இது அப்படி கடுமையான வேலைகளையே செஞ்சு பழகுனதால அதோட ஆக்ரோஷ குணமும் அதிகமா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம இது யாரையாவது புதுசா பார்க்கும்போது அந்த ஆக்ரோஷத்தை உடனே வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதுவும் அப்படி இது ஆக்ரோஷமா மாறி இருக்கும்போது உரிமையாளரே வந்தாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாதான். அப்போ அது உரிமையாளரை கூட தாக்க வாய்ப்பு இருக்கான். இதனாலதான் இதை இந்தியா, இஸ்ரேல், இங்கிலாந்து, நார்வே இப்படி சில நாடுகள்ல செல்ல பிராணியா வளர்க்க தடை செஞ்சிருக்காங்க. டோகோ அர்ஜென்டினோ. அர்ஜென்டினாவில் 1920களில் பயங்கரமான வேட்டை நாயா கலப்பின முறையில் உருவாக்கப்பட்ட நாய் தான் டோகோ அர்ஜென்டினோ. இதை வச்சு ஆக்ரோஷமான காட்டுப்பன்றி, மலை சிங்கம்னு பெரிய பலமான விலங்கையும் வேட்டையாட முடியுமா. அந்த அளவுக்கு அதிக பலமும் ஆக்ரோஷமும் உள்ள நாய் தான் டோகோ அர்ஜென்டினோ. ஆனா இப்போ இந்த நாயை வேட்டையில மட்டும் இல்லாம முறையா பயிற்சி கொடுத்து ராணுவம் மற்றும் காவல்துறையில கூட பயன்படுத்துறாங்க. அப்புறம் இதோட அதிக விசுவாச குணத்தால அது உரிமையாளரை ரொம்ப காவல் காக்கும். ஆனா அந்த அதிகமான காவல் உணர்வாலேயே அது வேற யாரையும் பக்கத்துல நெருங்க விடாதான். கொஞ்சம் தவறுனாலும் அது பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிருமா. அதோட விளைவாதான் இப்போ இந்தியாவிலையும் முன்னாடியே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, போர்ச்சுகல் இப்படி இன்னும் சில நாடுகள்லையும் இதை செல்ல பிராணியா வளர்க்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கன் புல்டாக். அமெரிக்கன் புல்டாக செல்ல பிராணியா வளர்க்கும் போது அது எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டு ஆளுங்க கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்குமா. அதுவே முன்னாடி காலங்கள்ல வயல், பண்ணை வீட்டுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காவல் நாயா இருந்தது. ஆனா அதே காவல் உணர்வு இப்போ வீட்டுக்குள்ள செல்ல பிராணியா இருக்கும் போதும் மாறாம இருக்குது தான் பிரச்சனை. இது உரிமையாளர் அப்புறம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட வேற யாரையும் வரவிடாதான். அப்படி யாரையாவது பார்த்தா பெரும்பாலும் உடனே தாக்குதல் தான். அது மட்டும் இல்லாம உரிமையாளர் வீட்டிலேயே கூட
குழந்தைங்க தெரியாம இதுக்கு தொந்தரவு கொடுத்தா இது ஆக்ரோஷமா மாறிடுமா. அதனால இது எல்லாருக்கும் பொருத்தமான நாய் இல்ல. இதை தடை செஞ்ச நாடுகள் அப்படின்னு பார்த்தா டென்மார்க், சிங்கப்பூர் மற்றும் இந்தியா. காகேஷியன் ஷெப்பர்ட். சில நாயை சும்மா பார்த்தாலே நிறைய பேருக்கு பயம் வரும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாய் இனம் தான் காகேஷியன் ஷெப்பர்ட். அதுக்கு காரணம் இதோட பெரிய அளவு தான். இந்த நாய் உயரத்துல 3 அடி மற்றும் எடை 100 கிலோ வரைக்கும் இருக்கும். ரஷ்யாவை சேர்ந்த இந்த நாய் காவல் வேலையில சிறப்பானது. ஆனா இது செல்ல பிராணியா வளர்க்க அந்த அளவுக்கு பொருத்தமானது இல்ல. கடந்த நூற்றாண்டுல மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் இதை காவலுக்கும் வேட்டைக்கும் தான் பயன்படுத்தினாங்களாம். ஆனா அப்படிப்பட்ட நாயை இப்போ செல்ல பிராணியா வளர்க்கும் போது அது நிறைய ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதனாலதான் இப்போ இதை செல்ல பிராணியா வளர்க்க தடை விதிச்சிருக்காங்க. மஸ்டிஃப். மஸ்டிஃப்ல கேனரி மஸ்டிஃப், டிபேட்டன் மஸ்டிஃப் அப்படின்னு நிறைய உள்பிரிவுகள் இருக்கு. ஆனா அது எந்த வகை மஸ்டிஃபா இருந்தாலும் அது பொதுவா ரொம்ப அதிகமான ஆக்ரோஷ குணமும் அதிக வலிமையும் உள்ள அளவுல ரொம்ப பெரிய நாயா தான் இருக்கும். பெரும்பாலும் மஸ்டிஃப் காவல் நாயா தான் இருந்திருக்கு. அதனால அது ஆக்ரோஷ குணத்தோட இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா அது செல்ல பிராணியா இருக்கும்போது அதுக்கு அந்த ஆக்ரோஷம் தேவைப்படாது. அதனாலதான் இந்த நாய்க்கு பல வகையில பயிற்சி கொடுத்து அதை சாதுவா மாத்தி அப்புறமா செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. ஆனாலும் அது எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அப்புறம் குறிப்பா சீனாவில் டிபேட்டன் மஸ்டிஃபை பலரும் ஸ்டேட்டஸ் சிம்பிளா நினைச்சு வளர்க்குறாங்க. ஆனா அது பக்கத்து வீட்டுக்காரரை கடிச்சு கொண்டது, ரோட்ல போன 6 வயசு குழந்தைய கடிச்சு கொண்டது, இப்படிப்பட்ட மோசமான வேலைகளை செஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த மஸ்டிஃபை இந்தியா, உக்ரைன், மலேசியா, சீனாவோட சில பகுதிகள், ஜெர்மனி, பிரான்ஸ் இப்படி நிறைய நாடுகள்ல தடை செஞ்சிருக்காங்க. உல்ஃப் டாக். கலப்பின முறையில உருவாக்கப்பட்ட நாய் இனம் தான் உல்ஃப் டாக். இதை கலப்பின நாயின்னு மட்டும் இல்லாம கலப்பின ஓநாயின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை ஓநாயையும் சாதாரண நாயையும் வச்சுதான் கலப்பினமா உருவாக்கி இருக்காங்க. அதுல எந்த வகை நாய் மற்றும் எந்த வகை ஓநாயை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத பொறுத்து இதுல பல வகை இருக்கு. ஆனா அது எந்த வகையா இருந்தாலும் அதுக்கு ஓநாயோட குணமும் இருக்கும். அப்புறம் அந்த குணம் எப்போ வேணும்னாலும் வெளிப்படலாம். அதனாலதான் உல்ஃப் டாகை ஏற்கனவே பல நாடு தடை செஞ்சிருக்கு. இப்போ இந்தியாவிலையும் தடை செஞ்சிருக்காங்க. போர்போல். ஆப்பிரிக்காவில காட்டை ஒட்டி இருக்க நிறைய ஊருக்குள்ள அடிக்கடி சிங்கம் வருமா. அதுல இருந்து வீட்டையும் விவசாய நிலங்களையும் காவல் காக்க பயன்படுத்தின ஒரு பயங்கரமான காவல் நாய் தான் போர்போல். ஏன்னா இது சிங்கத்தையே பயமுறுத்தி துரத்துற அளவுக்கு ஆக்ரோஷமானது. அப்புறம் இதோட வலிமையும் அதிகம். அதுவும் குறிப்பா இதோட வலிமையான தாடைகள்ல மாட்டுனா அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது. இதை செல்ல பிராணியா வளர்க்கும் போது ஓனர் அப்புறம் அவங்க குடும்பத்துக்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்குமா. ஆனா அவங்கள காவல் காக்க சும்மாவே மத்தவங்க கிட்ட ஆக்ரோஷமா நடந்துக்குமா. அதனாலதான் இதை தடை செஞ்சிருக்காங்க. கேங்கல். துருக்கியோட கேங்கல் பகுதியை சேர்ந்த ஷெஃபர்ட் வகை நாய் தான் கேங்கல். ஆரம்ப காலத்துல இதை கால்நடை காவலுக்கும் அதை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வரவும் தான் பயன்படுத்தினாங்க. அப்புறம் இதை காவல் நாயாவும் பயன்படுத்தி இருக்காங்க. கேங்கல் அளவுல பெரிய கம்பீரமான நாய். இது 3 அடி உயரம், 70 கிலோ எடை வரைக்கும் வளரும். இந்த பெரிய அளவு மற்றும் தன்னோட அதிக ஆக்ரோஷ குணத்தை வச்சு இந்த நாய் நரி, ஓநாய், கரடி அப்படின்னு நிறைய காட்டு விலங்கை எதிர்த்து நிக்குமா. இப்படிப்பட்ட நாயை செல்ல பிராணியா வளர்க்கும் போது அது தன்னோட ஆக்ரோஷத்தை உரிமையாளர் அப்புறம் அவங்க குடும்பத்தை தவிர மற்ற எல்லார்கிட்டையும் காட்டும். அது சரியில்லைன்னு தான் இதை செல்ல பிராணியா வளர்க்க தடை போட்டிருக்காங்க. அமெரிக்கன் ஸ்டாஃபோர்ட்ஷையர் டெரியர். இந்த அமெரிக்கன் ஸ்டாஃபோர்ட்ஷையர் டெரியர் அதை வளர்க்குறவங்க குடும்பத்தோட நல்ல விதமா பழகுற காவல் நாய். அதே மாதிரி இதோட பலமும் அதிகம். அதை வச்சு இந்த நாய் நல்லாவே காவல் காக்கும். குழந்தைங்க உட்பட எல்லார் கூடயும் நல்லாவே பழகுமா. ஆனா இதையெல்லாம் அது சரியா செய்யணும்னா அதுக்கு சரியான பயிற்சி தேவை. இல்லைன்னா இது ரொம்ப ஆக்ரோஷமா தான் நடந்துக்குமா. அப்படிப்பட்ட சூழல்ல இது பலமான சக்தி வாய்ந்த நாயா இருக்கதால அது ஏற்படுத்துற பாதிப்பு பெருசா இருக்கும். அதனாலதான் இதை தடை செஞ்சிருக்காங்க. சென்ட்ரல் ஏசியன் ஷெப்பர்ட். சென்ட்ரல் ஏசியன் ஷெப்பர்டு மற்ற ஷெப்பர்டு மாதிரியே கால்நடை காவல்ல சிறப்பான நாய். இது அளவுல பெருசா இருக்கதால காவல் வேலையில யாராவது குறுக்க வந்தா அதை ரொம்ப நல்லாவே சமாளிக்கும். இதுக்கு சில பயிற்சி கொடுத்து வீட்டு காவலுக்கும் பயன்படுத்தலாம். அப்புறம் இது செல்ல பிராணியா இருக்கும்போது அதோட உரிமையாளர் குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருந்து நல்லாவே பாதுகாப்பு கொடுக்குமா. ஆனாலும் இது தடை செய்யப்பட காரணம் என்னன்னா அதோட அதிக பாதுகாப்பு குணத்தாலேயே அது இருக்க இடம் மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்க இடத்துக்கு யாராவது வந்தா கூட பயங்கரமா ஆக்ரோஷத்தை காட்டுமா. அதுவும் இல்லாம இது அளவுல பெருசா இருக்கதால அது ஏற்படுத்துற பாதிப்பும் பெருசாதான் இருக்கும். டோர்ன் ஜாக். போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா மற்றும் குரோஷியா நாட்டை சேர்ந்த கால்நடை காவல்ல சிறப்பான ஒரு நாய் இனம் தான் இந்த டோர்ன் ஜாக்.
இத செல்ல பிராணியா வளர்க்கும் போது அதுக்கு சில பயிற்சியை சரியா கொடுக்கணுமா, இல்லன்னா இது சம்பந்தமே இல்லாம யாரை பார்த்தாலும் அவங்கள தாக்க தான் முயற்சி செய்யுமா? அதுவும் புது ஆளுங்க இல்ல மத்த நாயை இது பார்த்துட்டா இது ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா மாறிடுமா? அப்புறம் அதோட ஓனர் அதை சரியான வகையில நடத்தலன்னா அது அவங்களுக்கே எதிராக கூட மாறுமா? இதுதான் இதோட தடைக்கு காரணம். சவுத் ரஷ்யன் ஷெப்பர்ட். இந்த சவுத் ரஷ்யன் ஷெப்பர்ட் உடம்பு முழுக்க பனி மாதிரி நிறைய முடியோட இருக்க நாய். இதை பார்க்கும்போது அவ்வளோ ஆபத்தான நாயா தெரியாது, அழகான நாயா தான் தெரியும். ஆனா இது பலமும் ஆக்ரோஷமும் அதிகமா உள்ள நாய். அடிப்படையில இது கால்நடை காவலுக்கும் அப்புறம் மற்ற காவலுக்கும் பயன்பட்ட நாய். காவல் காக்கிறது அப்படின்னு வந்துட்டா இது அந்த வேலையை ரொம்ப கவனமா செய்யும். அதனால இதை செல்ல பிராணியா வளர்க்கும் போது அந்த அதிகமான காவல் குணமே மற்றவங்களுக்கு பிரச்சனையா மாறும். அதுவும் இதுக்கான சில பயிற்சியை சரியா கொடுக்காம வளர்த்தா இது ரொம்ப ஆபத்தான நாயா மாறி நிறைய பிரச்சனை கொடுக்குமா? கெனரியோ. கெனரியோ இல்ல பெரோடி பிரசா கெனரியோ ரொம்ப சக்தி வாய்ந்த நாய் இனம். இது அளவுல பெருசா இருக்க அதிக ஆக்ரோஷமும் பிடிவாத குணமும் உள்ள நாய். இது அடிப்படையில காவல் நாயா இருக்கதால அந்த காவல் வேலையை ரொம்ப சரியா செய்யணும்னு நினைச்சு அதோட உரிமையாளர்களை நெருங்குற மத்தவங்க கிட்ட இது ரொம்ப மோசமா நடந்துக்கும். அந்த மாதிரி சூழல்ல இது கட்டுப்பாடே இல்லாம கொடூரமாவும் ஆக்ரோஷமாவும் தாக்கி மரணத்தை கூட ஏற்படுத்துமா. அதனாலதான் இத உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துற நாயின்னு சொல்லி தடை செஞ்சிருக்காங்க. அக்பஷ். துருக்கியோட ஒரு பாரம்பரிய நாய் இனம் தான் அக்பஷ். இது வெள்ளை நிறத்துல பார்க்க சாதுவா தெரிஞ்சாலும் இது காவல் வேலையில சிறப்பா செயல்படுற பலமான நாய் இனம். ஆனா இதை செல்ல பிராணியா வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து அதை சரியான வகையில நடத்தலன்னா அதோட ஓனர்கிட்டயே ஆக்ரோஷமா தான் நடந்துக்குமா. அதனால புதுசா நாய் வளர்க்குறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஓனருக்கே அந்த நிலைமைனா மற்ற மனிதர்கள் மற்ற நாய்களை இது பார்த்தா சும்மா விடாது. அதனால இதை தடை செஞ்சதுல ஆச்சரியம் இல்ல. மாஸ்கோ கார்ட் டாக். இந்த மாஸ்கோ கார்ட் டாக மாஸ்கோ வாட்ச் டாக் அப்படிங்கிற இன்னொரு பேர்லையும் சொல்லுவாங்க. இது பேருக்கு ஏத்த மாதிரி மாஸ்கோ பகுதியில கலப்பின முறையில உருவாக்கப்பட்ட காவல் நாய். இத செல்ல பிராணியா வளர்க்கறதா இருந்தா அது குட்டியா இருக்கும் போதே அதுக்கு நிறைய ட்ரைனிங்க கொடுக்கணும். அதை மனிதர்கள் கூட நல்லா பழக விடணும். ஆனா அதை சரியா செய்யாம விட்டா அந்த நாயை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கடினம். அது அதிகமான காவல் குணத்தால மற்றவங்களை தாக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதுதான் இதை செல்ல பிராணியா வளர்க்க தடை செய்ய காரணம். இதுவரைக்கும் பார்த்தது போக ஜாப்பனீஸ் டோசா மற்றும் மக்கீட்டா, டெரியர், ரொடீசியன் ரிச்பேக், கேன் கார்சோ, சார்பிளானினேக் இப்படி இன்னும் சில வகை நாயும் இந்திய அரசோட தடை செய்யப்பட்ட நாய்கள் பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கு. சமீப காலமா செல்ல பிராணியா வளர்க்கப்படுற இந்த மாதிரியான நாய்கள் மனிதர்களை தாக்குற சம்பவம் அதிகமாகிக்கிட்டே வர்றதாலதான் இதெல்லாம் மனித உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற நாய்னு சொல்லி தடை செஞ்சிருக்காங்க. அதனால இந்த வகை நாய்களை இனி வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ஒருவேளை ஏற்கனவே இந்த நாய்களை யாராவது வச்சிருந்தா அதை விற்கவும் பிரீட் பண்ணவும் கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. இந்த தடையை பத்தி, அதாவது இந்த தடை சரியா அப்படின்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பிரீஃப்கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.